கிருஷ்ணகிரி மாவட்டம் காவிரிப்பட்டினம் அருகே சுமார் 300 ஆண்டுகள் பிரசித்தி பெற்ற ஜான் செருகு மலை அடிவாரத்தில் எழுந்தருளியுள்ள முனியப்பன் கோவில் மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று வழிபட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் காவிரிப்பட்டினம் அருகே அமைந்துள்ள செட்டி மாமரன்பட்டி ஜான் செருகு மலை அடிவாரத்தில் எழுந்தருளியுள்ள முனியப்பன் திருக்கோவில் மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இத்திருக்கோவிலை செட்டிமாரப்பட்டி, தோட்டிப்பாறை ஆகிய கிராம மக்கள் ஒன்றிணைந்து புதிதாக பல லட்சம் மதிப்பீட்டில் சுமார் 21 அடி உயரத்தில் காவல் தெய்வமான முனியப்பன் மற்றும் முனியம்மாள் ஆகிய திருவுருவ சிலை அமைக்கப்பட்ட நிலையில் நவகிரக பிரதிஷ்டையுடன் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. நேற்று மகா கணபதி ஹோமத்துடன் துவங்கிய இந்த யாகசாலையில் புனித நீர் அடங்கிய கலசங்கள் வைத்து சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. இந்த உற்சவத்தின் முக்கிய நிகழ்ச்சியான இன்று காலை முதல் மற்றும் இரண்டாம் கால பூஜைகள் நடைபெற்றன. இதைத் தொடர்ந்து சிவாச்சாரியார்களின் வேத மந்திரங்கள் முழங்க யாகசாலை வேள்வியில் அக்னி பகவானுக்கு பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டது. தொடர்ந்து புனித நீர் அடங்கிய கலசங்கள் கோபுர மண்டபத்தின் மீது எடுத்துச் செல்லப்பட்ட முனியப்பன் மற்றும் முனியம்மாளுக்கு புனித நீரூற்றி மகா கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து முனியப்பன் மற்றும் முனியம்மாளுக்கு சிறப்பு பூஜைகளும் அலங்கார தீபாராதனைகளும் காண்பிக்கப்பட்டது. பின்னர் சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளித்த முனியப்பன் மற்றும் முனியம்மாளை மாவட்டத்தின் பல்வேறு இடங்களிலிருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். தொடர்ந்து மகா கும்பாபிஷேக விழாவினை முன்னிட்டு அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. மேலும் இந்த கும்பாபிஷேக விழாவிற்கான ஏற்பாடுகளை செட்டிமாரன்பட்டி மற்றும் தோட்டிப்பாறை கிராமத்தை சேர்ந்த ஊர் கவுண்டர்கள் மற்றும் கிராம மக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். தொடர்ந்து 48 நாட்கள் மண்டல பூஜைகளும் நடைபெற உள்ளன.